இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி பாட்டிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரிகிட்ட பேசி சம்மதப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதாவது அங்கே முளைப்பாரி எடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு. அங்கே வந்துட்டு பாட்டி பேத்திகள்லாம் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் மனசே நிம்மதியாக இருக்குது. இந்த ஊரில் பாரு, நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்ல போகிறேன், இதான் என் பேரன் பேத்தின்னு. எல்லோரும் எப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா உங்களை பார்த்ததில் எங்களுக்கும் சந்தோஷம் தான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா சொல்கிறாரு. இவங்க இங்கே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கத அந்த திக்கம் வர்தாவும் அந்த இன்னொரு ஒரு போலீஸ் ராஜராஜாவை வேணும்னே வம்படியாக இழுத்துட்டு போனாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கா. அவங்கள வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தியாடா குடும்பமாக இந்த கிளவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. இந்த கிளவி அவன் பேரை வந்துட்டு கோவிலில் திறந்ததுலேருந்து ஓவராக தான் ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க மட்டும் குடும்பமாக சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு வை, இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் என்னை ஒரு பையன் மதிக்க மாட்டான். இந்த ஊரில் யார் முகத்துலையும் நான் முழிக்கவே முடியாது. நானும் என்னென்னலாவோ பிளான் போட்டு பார்க்குறேன், ஆனால் இவங்களை ஒன்றுவே செய்ய முடியலையா. அதுவும் அந்த இருக்காம்பாரு அவன் பேரன், இவன் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல. சரி சரி விடுப்பா, ரொம்ப வந்துட்டு அலட்டிக்காத, இவங்களை என்ன அப்படியே சந்தோஷமா இருக்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்ல. ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். அப்போ தான் இவங்களை வந்துட்டு அவமானப்படுத்தி இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்த முடியும். இவங்களை ஊர்க்காரங்களே வந்துட்டு காரி துப்பணும், அப்படி ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்ல. சரி இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்க. அடுத்து என்ன அன்னதானம் தான். இவங்க பேரம்பேத்திகள்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த கிழவி ஏதோ ஒன்று சொல்லி அந்த சாமுண்டீஸ்வரியவே மயக்கே பேரம்பேத்திகளை வர வச்சுட்டாளே அப்படின்னு சொல்ல. சரிப்பா கவலை விடு, இனிமேல் இந்த கிளவியே இந்த ஊரில் இருக்க முடியாததுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க. இப்போ அடுத்து என்ன அன்னதானம் தானே நடக்க போகுது, அதில் நம்ம ஆளுகளை ஒரு பையில விட்டுட்டு விஷத்தை கலந்து விட்டோன்னு வையி. அப்புறம் என்ன மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிளவியும் அவங்க பேத்திகளும் தான் சொல்லிட்டு எல்லாரையும் கூண்டோடு பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுடலாம். அப்புறம் என்ன கும்பாபிஷேகம் நடக்காது, ஒன்றும் நடக்காது, நீங்கள் நினச்சாதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல. எப்பா பிளான்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்ல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல விஷத்தை கலக்கிற ஏற்பாடை மட்டும் பண்ணு, மற்றது இவங்களை குண்டோடு அள்ளிட்டு போகிறது என்னோட வேலை அப்படின்னு சொல்ல. உன்னை விட மாட்டேன் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு வர்தா முடிச்சு பார்த்துட்டு இருக்கு. அங்கிட்டு வந்துட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கய்யா, நீங்கள் தான் அடுத்த எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணணும், நமக்காண்டி தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு சின்ன கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆனால் இப்போதாயா இந்த பாட்டிக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அம்மா அதான் நாங்களாம் வந்துட்டோம்ல, இந்த கும்பாபிஷேகத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்த போகிற பாருங்க அப்படின்னு சொல்ல. கூடவே சேர்ந்து சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வந்தால் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும், ஆனால் அவள் தான் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு அலையிறாள். அவன் மனசில் ஏன் இப்படி ஒரு வக்ர புத்தி இருக்குன்னே தெரியவே இல்லை. எப்போயோ முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சு, அதை இன்னும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல. சரி விடுங்க பாட்டி, இப்போ நல்லதை பற்றியே யோசிங்க, எதுக்கு நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லோரும் வந்துட்டு பரிமாறுங்க அப்படின்னு சொல்ல. முதல்ல வந்துட்டு நம்ம ரேவதி தான் சாம்பார்லாம் எடுத்து ஊற்றுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த வர்தாவோட ஆள் ஒருத்தர் இருக்காமல, அவை வந்துட்டு அதே சாம்பாரில் குழம்புல வந்துட்டு பாயசனை வந்துட்டு கலந்துடுறான். அது தெரியாமல் இவங்க வந்துட்டு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. என் பேரம்பேத்திகளை பார்த்துக்கோங்க, பரிமாறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட சந்தோஷத்துக்கு வேற அளவே இல்லாமல் இருக்கு. எல்லாருமே வந்துட்டு பரிமாறிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு வர்தா சைடில் பார்க்குறாங்க. கிளவி இன்னையோட நீ அவுட்டு, எல்லாரும் சாப்பிடுங்க, நீங்கள் போய் சேர்றதுக்கு இந்த கிளவியே உங்களுக்கு முதலடி எடுத்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வர்தா இவங்களை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஓடி ஆடி பாட்டி வந்துட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்போ வந்துட்டு போலீஸ்காரர் சொல்கிறாரு, ரெடியாக இருக்கும் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாரையும் நான் அள்ளிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல. நீ சொன்னது மட்டும் நடந்துச்சின்னு வைடா, இந்த ஊரில் அடுத்து நான் தான், அந்த கிழவனும் கிளவியும் அடியோடு அழிஞ்சு போகிறாங்க, அடுத்து எல்லாமே என் கைக்கு வந்துடும், அடுத்து நான் சொல்கிறது தான் இந்த ஊர்க்காரங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒருத்தர் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.